வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th இங்கிலீஷில் யூனிட் 6 வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடரான த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படிங்கிற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனை எழுதின ரைட்டரோட நேம் பார்த்திங்கன்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Mary Mapps Dodge was an American children's author and editor, best known for her novel Hans Brinker. She was the recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. Dodge conducted St. Nicholas for more than 30 years, and it became one of the most successful magazines for children. She was able to persuade many great writers of the world to contribute to her children's magazine. Mark Twain, Louisa Mary Alcott, Robert Louis Stevenson, Tennyson, etc. இந்த ஸ்டோரியோட எழுத்தாளரான மேரி மேப்ஸ் டாட்ஜ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பெஸ்ட் நாவலான ஹான்ஸ் பிரிங்கர் அப்படிங்கிற நாவல் மூலயமா இந்த உலகத்துக்கு பிரபலமாக தெரியப்பட்டவங்க. அமெரிக்க எழுத்தாளரான இவங்க பத்திரிகை ஆசிரியராகவும் சிறுவர் இலக்கியத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. 1873 செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான பிரத்யேக பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஆசிரியராக பொறுப்பேற்ற மேரி மேப்ஸ் டாட்ஜ் அதை 30 வருடங்களாக திறம்பட நடத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, 70,000 பிரதிகளையும் விற்கும் அளவிற்கு கொண்டு சென்றாங்க. இவங்க பொறுப்பேற்று நடத்தும் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற இந்த பத்திரிகையில் பிரபல எழுத்தாளர்களை எழுத வச்சுருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவங்க மார்க் ட்வைன், லூயிசா மேரி ஆல்கட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டெனிசன், லாங்ஃபெல்லோ, ருட்யார்ட் கிப்ளிங் போன்ற பலரும் அடங்குவர். சரி வாங்க இப்போ அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அபவுட் த ஸ்டோரி. This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் ஹாலண்ட் நாட்டை சார்ந்த ஒரு சிறுவன் தன்னுடைய வீர தீர செயலால் அவனோட நாட்டையே ஒரு பெரிய பேரழிவிலிருந்து காப்பாற்றிருக்கான். அதை பற்றின ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. சரி வாங்க இப்போ இந்த ஸ்டோரியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். Holland is a country where much of the land lies below sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and floating the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. Even the little children know the dikes must be watched every moment, and that a hole no longer than your finger can be a very dangerous thing. பெருமடங்கு நிலமானது கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள நாடு தான் ஹாலந்து அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டோட பாதுகாப்பு அரணா திகழறது பார்த்தீங்கன்னா ஒரு பெருஞ்சுவர். அந்த சுவர் தான் நார்த் சீ என்னும் கடல் இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டை வெள்ளக்காடாக ஆக்கி அழிக்காம காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பெரிய சுவர் தான். அந்த பெரிய சுவற்றை பல நூறு ஆண்டுகளாக ஹாலந்து மக்கள் கடுமையாக உழைத்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. அந்த சுவரானது நீரால் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகவும் வலிமையாகவே அந்த சுவரை ஹாலந்து மக்கள் கட்டியிருந்தாங்க. ஹாலந்து நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த சுவருடைய முக்கியத்துவம் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அந்த சுவரில் சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்க நாட்டுக்கே பேராபத்தாக அது மாறிடும் அப்படிங்கிறத அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாவால் சொல்லி வளர்க்கப்பட்டிருந்தாங்க. Many years ago, there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluice. He opened and closed the sluice so that ships could pass out of Holland's canal into the Great Sea. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹாலந்து நாட்டில் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரம் மிகுந்த ஒரு சிறுவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். பீட்டருடைய அப்பா ஹாலந்து நாட்டின் பாதுகாப்பு அரணா விளங்குகின்ற ஸ்லூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்வாயில் இருக்கும் தள்ளு கதவுகளை திறந்துவிடும் பணியை மேற்கொள்கிறவரில் ஒருத்தராக இருக்காரு.
இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்லூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தள்ளுக் கதவுகள். இந்த கதவுகளானது கால்வாய்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு கப்பலோ, ஒரு படகோ கால்வாய கடந்து கடலுக்கு போவறதுக்கு வழி வேணும்னா, இந்த கதவுகள திறந்து தான் அதுக்கான வழிய ஏற்படுத்தணும். இந்த கதவுகளை திறந்துவிடும் பணிய தான் பீட்டரோட அப்பா மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. One afternoon, in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. Come, Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. ஹாலந்து நாட்டில் முன்மழை காலமானது துவங்க இருக்கு. முன்மழை காலம்னா கோடை காலத்துக்கும் பனி காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் முன்மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம். 8 வயசு மதிக்கத்தக்க பீட்டர் அவனோட நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா பீட்டர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விளையாடிக்கிட்டு இருந்த பீட்டரை கூப்பிட்ட பீட்டரோட அம்மா பீட்டர் கையில் அவங்க செஞ்ச கேக்கை கொடுக்குறாங்க. கேக்கை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பீட்டர் இந்த கேக்கை உன்னுடைய கண் பார்வையற்ற நண்பருக்கு கொண்டு போய் கொடு. நீ வழியில் எங்கேயும் விளையாடாமல் போயிட்டு அவர்கிட்ட கேக்கை கொடுத்தனா உன்னால் மாலை பொழுதுக்குள்ளே வீடு திரும்ப முடியும். அதனால் சீக்கிரம் போய் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a little heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. பீட்டருடைய அம்மா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பீட்டர் தன்னுடைய கண் பார்வையற்ற நண்பனை சந்திக்கிறதுக்காக கிளம்புறான். அந்த கண் பார்வையற்ற தன்னுடைய நண்பனை சந்திச்ச உடனே பீட்டர் தான் நடந்து வந்த பாதையில தான் கண்ட காட்சிகளை எல்லாத்தையுமே விவரிக்க ஆரம்பிக்கிறான். பீட்டர் தன்னுடைய நண்பனை சந்திக்கிறதுக்காக புறப்படும்போது ஹாலந்து நாட்டின் தடுப்புச் சுவரா விளங்குகின்ற அந்த கிரேட் வால்ஸ் மேலே இருக்கிற சின்ன பாலத்தின் வழியாக தான் நடந்து போகிறான். அப்படி அவன் நடந்து போகும்போது அவன் பார்த்த அங்கிருந்த காட்சிகளை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விவரிக்க ஆரம்பிக்கிறான் பீட்டர். அப்படி பீட்டர் விவரித்த காட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரகாசமான சூரியன், அழகாக பூத்து குலுங்கும் மலர்கள், தூரத்தில் கடல் மேலே மிதக்கின்ற கப்பல் போன்ற விஷயங்களை எல்லாத்தையுமே பீட்டர் தன்னோட நண்பன்கிட்ட அழகாக வர்ணித்து சொல்லிக்கிட்டு இருக்கான். Then he remembered his mother's wish that he should return before dark and bidding his friend goodbye, he set out for home. தன்னுடைய நண்பன்கிட்ட இவை அனைத்தையும் விவரித்த பீட்டர் தன்னோட அம்மாவின் விருப்பத்தின்படி இருட்டுவதற்குள்ள நான் வீடு திரும்பணும் அப்படின்னு தன்னோட நண்பன்கிட்ட சொல்லிட்டு நண்பன்கிட்ட இருந்து விடை பெற்று தன்னோட வீடு திரும்ப ஆரம்பிக்கிறான் பீட்டர். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. தன்னுடைய நண்பனை சந்திச்சுட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கிற பீட்டர் மறுபடியும் அந்த கிரேட் வால்ஸ் வழியாக தான் இருக்கிற சின்ன பாலத்தின் மூலயமா நடந்து தன்னோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் வரும்பொழுது வழி எங்கும் அந்த கால்வாய் மழையினால் நிரம்பி போயிட்டு அந்த கால்வாயில் இருக்கும் நீரானது அலைகளாக மாறி அந்த கால்வாயின் சுவற்றை பக்கவாட்டில் மோதுறதையும் அவன் போகும்பொழுது பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். அந்த அலைகளை பார்க்கும்போது தன்னோட தந்தை வேலை செய்கிற ஸ்லூஸ் கேட்டுடைய ஞாபகம் அவனுக்கு வந்துடுச்சு. I am glad they are so strong, he said to himself. If they gave way, what would become of us? These pretty fields would be covered with water. Father always calls them the angry waters. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. அந்த கால்வாயோட பக்கவாட்டில் இருக்கிற சுவர்களை ஆக்ரோஷம் மிகுந்த அந்த அலைகள் மோதுவதை பார்த்த பீட்டர் அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா, இந்த கதவுகள் பலமாக உள்ளதால் தான் நாங்கள் இதுவரையிலையும் எந்த ஆபத்தையும் சந்திக்காமல் இருக்கோம். இந்த கதவுகள் மட்டும் பலமில்லாமல் இருந்துச்சுன்னா என்றைக்கும் இந்த ஹாலந்து நாடானது நீருக்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு பீட்டர் போய்கிட்டு இருக்கான். இந்த அலைகள் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால தான் என்னமோ என்னோட அப்பா இந்த நீரை ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ என்னமோ. ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னா கோபமான நீர். என்னுடைய அப்பா இந்த கதவுகளை பாதுகாத்து நீரை உள்ளே அனுமதிக்காததால தான் என்னமோ அவர் மேலே இந்த நீரானது கோபமாக இருக்கும் போல அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பீட்டர் போய்கிட்டு இருந்தான்.
இப்படி பீட்டர் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்டருடைய அப்பா அந்த தள்ளுக் கதவுகள நிர்வகிக்கும் பொறுப்புல தான் அந்த இடத்துல வேலைக்கு இருக்காரு. அவரோட வேலை என்னன்னா, நாட்டுக்குள்ள தண்ணீர் வராம அந்த கதவுகளை கொண்டு பாதுகாக்கிறது தான் அவரோட வேலை. அந்த தண்ணீர சிறைபிடிச்சு வச்சிருக்கிறதால தான் அந்த தண்ணீர் அவர் மேல கோபமா இருந்துகிட்டு, இந்த பக்கவாட்டு சுவர்ல வந்து மோதுது அப்படின்னு பீட்டர் நினைக்கிறான். As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road, or to listen to the rabbits' soft tread as they rustled through the grass. But oftener he smiled as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. பீட்டர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பும் பொழுது, அவன் வழியில ஒரு சில இடங்கள்ல நின்னு இயற்கையை ரசிக்கிறான். அவன் என்னென்ன விஷயத்த ரசிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அப்படி பீட்டர் ரசித்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீட்டர் நடந்து போன சாலையின் பக்கவாட்டில் வளர்ந்திருக்கும் செடிகளில் நீல நிறத்திலான மலர்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பீட்டர் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். தொலைவில் முயல்கள் ஜாக்கிரதையாக தாவி தாவி போன சத்தம் அவனுக்கு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறான். அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாத தன் நண்பன் கிட்ட தன்னால் முடிஞ்ச அளவு நேரம் செலவிட்டு வந்த விஷயத்தை நினைக்கும்போது பீட்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் நினைச்சு பீட்டர் மன திருப்தியுடன் தன்னோட வீட்டுக்கு திரும்புறான். Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run toward home. சூரியன் அஸ்தமனமானதை பார்த்த உடனே பீட்டருக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா காலையிலே அவனுடைய அம்மா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வீடு திரும்ப பீட்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்போது அவங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பீட்டர் தன்னோட வீட்டை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். Just then he heard a noise. It was a sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. ஹாலந்து நாட்டோட பாதுகாப்பு சுவருக்கு மேலே பீட்டர் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி அவன் நடந்து போகும்பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது ஏதோ தண்ணீர் சொட்டுற போல சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பீட்டர் இன்னும் கூர்மையாக கவனித்து பார்க்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்தது, ஹாலந்து நாட்டுக்கே இதுவரையில் பாதுகாப்பாக இருந்த அந்த தடுப்புச் சுவரில் ஒரு சிறிய அளவில் நீர்க்கசிவானது ஏற்பட்டிருக்கிறத பீட்டர் கவனிக்கிறான். அந்த சுவற்றின் உள்ள ஒரு துளை வழியாக நீரானது சொட்டு சொட்டாக ஹாலந்து நாட்டுக்குள்ளே போகிறத பீட்டர் பார்க்குறான். எனி சைல்டு இன் ஹாலண்ட் இஸ் ஃப்ரைட்டன்ட் அட் த தாட் ஆஃப் எ லீக் இன் த டைக். இது போன்ற ஒரு காட்சியை காணும் ஹாலந்து நாட்டின் எந்த ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவங்க நடுநடுங்கி போவாங்க. அதே நிலைமையில தான் அந்த சுவரில் இருக்கிற லீக்கேஜை பார்த்த உடனே பீட்டருக்கும் பயம் அதிகமாயிடுச்சு. பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். இஃப் த வாட்டர் ran through a little hole, it would soon make a large one, and the whole country would be flooded. In a moment he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஹாலந்து நாட்டின் பாதுகாப்பு அரணா விளங்கும் அந்த சுவரில் நீர்க்கசிவு ஏற்பட்டதை பார்த்த உடனே அதன் மூலயமா ஏற்பட போகின்ற பேரழிவை பீட்டர் உணர்றான். இந்த நீர்க்கசிவானது இப்போதைக்கு சிறிய துளை மூலயமா வெளியேறிக்கிட்டு இருக்கு. இதை கண்டுக்காமல் விட்டால் இந்த சிறிய துளையானது பெருசாக மாறிடுச்சுன்னா இந்த நாடே வெள்ளக்காடாக மாறிடும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த பேராபத்தை தவிர்க்க என்ன செய்யலான்னு யோசித்த பீட்டர் தான் ஆசையாக பறித்து வைத்திருந்த பூக்களை எல்லாத்தையும் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு உடனே அந்த பாதுகாப்பு சுவரின் பக்கவாட்டில் இறங்கி அந்த துளை ஏற்பட்டிருக்கும் இடத்துல தன்னோட விரலை நுழைத்து அந்த துளையை அடைக்கிறான். The flowing of water was stopped. Oh, he said to himself, the angry waters must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I am here. This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed, come here, he called. But no one heard him, no one came to help him.
பீட்டர் தன்னுடைய கை விரல அந்த சிறிய துளை வழியாக நீர்க்கசிவு ஏற்படுற இடத்துல வச்சு அந்த நீர்க்கசிவை தடுத்துட்டான். எனினும் நான் விரலை எடுத்து விட்டா இந்த நீரானது ஹாலந்துக்குள்ள புகுந்துடும். எனவே நான் இந்த விரலை எடுக்கவே கூடாது. இங்கேயே இருக்க வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் பீட்டர். முதல்ல எல்லாமே நல்லா போச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அங்க குளிரும் இருளும் சூழ ஆரம்பிக்குது. அந்த சின்ன பையனான பீட்டர் அவனுக்கு உதவிக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி இங்கே யாராவது வாங்க இங்கே யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள கூப்பிடுறான். ஆனால் அவன் குரலானது யாரு காதுலையுமே விழலை. அதனால் யாரோட உதவியுமே அன்று இரவு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இட் grew still colder and his arms ached and began to grow stiff and numb. He shouted again, "Will no one come? மதர் மதர்." பீட்டர் இருக்கும் அந்த டைக் பகுதியில் மேலும் குளிரானது அதிகமாகுது. அவனோட கைகள் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது. இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்னா மறுத்து போகிறது. கைகள் வலிக்க ஆரம்பிக்குது. அதே போல் கைகளில் உணர்ச்சியற்று மறுத்தும் போக செய்யுது. யாராவது இங்கே வாங்கலை அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறான். பட் ஹிஸ் மதர் had looked anxiously along the dike road and many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending that night with his blind friend, and that she would scold him in the morning for staying away from home without permission. மாலை பொழுதும் வந்துடுச்சு. ஆனால் பீட்டர் இன்னும் வீடு திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டருடைய அம்மா பீட்டரை தேடிக்கிட்டு போகிறாங்க. டைக் பகுதி முழுக்க பீட்டரை தேடுறாங்க. ஆனால் கடைசி வரையில் பீட்டர் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பீட்டர் வீட்டுக்கு திரும்ப வராததுனால பீட்டர் தன்னோட நண்பனோட தங்கியிருக்கான் போல இருக்குன்னு பீட்டரோட அம்மா நினச்சிக்கிறாங்க. பீட்டர் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் வீடு திரும்பாமல் தன்னுடைய நண்பனோட வீட்டில் தங்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருந்த பீட்டரோட அம்மா மறுநாள் பீட்டர் வந்ததும் அனுமதி இல்லாமல் அவன் நண்பன் வீட்டில் தங்கினதுக்கு அவனை கண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. பீட்டர் tried to whistle, but his teeth chattered with the cold. He thought of his brother and sister in their warm beds, and his dear father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes, if I have to stay all night. பீட்டர் தன் சத்தம் போட்டு கூப்பிட்டது யாருக்குமே கேட்கல அப்படின்ற பொழுதில் விசிலடித்து அந்த சத்தம் கேட்டு யாராவது வராங்களான்னு பார்ப்போன்னு விசிலடிக்கவும் முயற்சி செய்கிறான். அவனோட பற்களானது பனியில் நடுங்கி கொண்டு இருந்ததுனால அவனால் சரியாக விசில் கூட அடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா தன்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே வீட்டில் பயமின்றி நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பீட்டர் தான். பீட்டர் இப்போது அந்த விரலை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னு திரும்பினா அந்த ஊரே இப்போது வெள்ளத்தில் மூழ்கிடும். அப்படிங்கிறதுனால யாராவது வந்து தன்னை காப்பாற்றுற வரையில் இதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு பீட்டர் முடிவு பண்ணுறான். The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. His head was bent and his eyes were closed, but he was not asleep, for every now and then he rubbed the hand that was holding back the angry sea. I will stand it somehow, he thought. So he stayed there all night, keeping the sea out. பீட்டர் அன்று இரவு ஃபுல்லாக ஹாலந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத இயற்கையே பார்த்து வியந்து போயிட்டு சொல்கிற மாதிரி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். சரி வாங்க இப்போ இந்த வரிகளோட தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். நட்சத்திரங்களும் நிலவும் மேலிருந்து பீட்டருடைய இந்த பொதுநலம் மிக்க இந்த செயலை பார்த்து நெகிழ்ந்து போய் சொல்கிற வரிகளாக இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. சிறுவனான பீட்டர் பாதுகாப்பு அரணா விளங்குகின்ற அந்த சுவரின் மேலே சாய்ந்தபடி ஒரு பாறையின் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனோட தலையானது கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவனோட கண்கள் மூடிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த நிலையிலையும் அவன் தூங்காமல் இருந்தான். அடிக்கடி தன்னோட கைகள் குளிரால் விரைத்து போகாமல் இருப்பதற்காக தேய்த்து கொண்டு அந்த அணைக்கட்டின் பின்னால் இருக்கும் கோபமான நீரானது அந்த அணையிலிருந்து கசியாமல் இருப்பதற்காக அவனோட விரலை வைத்து அந்த துளையை அடைத்து கொண்டு அன்று இரவு ஃபுல்லாக மிகவும் கடுமையாக போராடியதாக நிலவும் நட்சத்திரங்களும் இந்த வரியில் சொல்கிற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great walls. "What's the matter?" he called. "Are you hurt?"
மறுநாள் காலையில வேலைக்கு போன ஒருத்தர் டைக் மேல நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, டைக்குக்கு கீழ ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்கிற மாரி அவருக்கு தோணுச்சு. உடனே கீழ்ப்பகுதிய எட்டி பார்க்குறாரு. அங்க ஒரு சிறுவனானவன் முணுமுணுத்துக் கொண்டு, அமர்ந்து கொண்டு இருக்கிறத அவரு பார்க்குறாரு. அந்த சிறுவன பார்த்த உடனேயே, "தம்பி மேல இருந்து கீழ விழுந்துட்டியாப்பா? ஏதா அடிபட்டுடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரானவரு விசாரிக்கிறாரு பீட்டர. "I am keeping the water back," Peter yielded. "Tell them to come quickly." The alarm was spread. People came running with shovels, and hole was soon mended. They carried Peter home to his parents, and before long the whole town knew how he had saved their lives that night. To this day, they have never forgotten the brave little hero of Holland. வழியா வந்தவரு பீட்டர பார்த்து, "உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சாப்பா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே பீட்டர், "இல்ல, இந்த சுவருல ஒரு சின்ன துளை ஏற்பட்டு அது வழியா நீர் கசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கசிஞ்ச நீர நான் நேற்றுல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் உடனே வர சொல்லுங்க." அப்படின்னு அவருக்கு பீட்டர் பதில் சொல்றான். பீட்டர் சொன்ன உடனே இந்த எச்சரிக்கையானது ஹாலண்ட் நாடு முழுக்க பரவுது. உடனே மக்கள் எல்லாருமே அந்த துளையை அடைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அந்த டைக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கு வந்த ஹாலண்ட் நாட்டு மக்கள் அந்த துளையை அடைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டர அங்கருந்து தூக்கி கொண்டு போயிட்டு அவனோட பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹாலந்து நாட்டு மக்களுடைய உயிர காப்பாத்துன அந்த சின்ன பையனான பீட்டர இன்றளவும் அந்த ஹாலண்ட் நாட்டு மக்கள் மறக்காம நினைவில வைத்திருக்காங்க. தேங்க் யூ ஆல். இந்த வீடியோவ பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.